எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பாசிட்டிவான பிலீஃப் வச்சா தான் நமக்கு அதில் நன்மை கிடைக்கும். ஏன்னா உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. முழுக்க நன்மையான விஷயம் எதுவுமே இல்லை, முழுக்க தீமையானதுன்னு எதுவுமே இல்லை. அப்போ ரெண்டும் கலந்தா இருக்குது. அதான் வள்ளுவர் சொல்கிறார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறார். எந்த விஷயத்துலையும் நல்லது கிட்ட ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது. அதில் எது ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்கள். நல்லது அதிகமாக இருந்தால் நல்லது, அதை எடுத்துக்கோங்க. கெட்டது அதிகமாக இருந்தால் தள்ளிடுங்கன்றார். அதே மாதிரி தான் உலகத்து விஷயங்களை நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் அத்தனையுமே நாம் பாசிட்டிவ் பிலீஃபோட, அதாவது அது நல்லது தான் அப்படிங்கிற நினைப்பில் அதோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்கு படும். நம்ம மனசுக்கு படும் பொழுது அது நமக்கு நன்மை தரும். அப்போது விஷயங்கள் எதுவுமே அதன் இயல்பில் நன்மையோ தீமையோ கிடையாது. அதை நாம் எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு தான் சைக்காலஜியில் பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இனிமேல் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால், பிலீவ் யூ ஆர் லீடிங் அ பாசிட்டிவ் லைஃப் அண்ட் எவ்ரிதிங் அரவுண்ட் யூ இஸ் பாசிட்டிவ். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லது. அது எனக்கு நல்லது, இதில் நான் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேங்கிற அந்த நம்பிக்கை வச்சு அன்றாட வேலை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. மெல்ல மெல்ல மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து சிறப்படைவீர்கள். வாழ்க வளத்துடன்.